அன்னைக்கு ஒரு நாள் நான் குதிரையில் போகும்போது ஒரு தாத்தாவை பார்த்தேன். அந்த தாத்தாவை காப்பாற்றலான்னு சொல்லிட்டு அவர் தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அந்த ஒரு பக்கத்துலேயே ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரில் போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடலான்னு ஒரு ஐடியாவில் வந்து ட்ரைவ் பண்ணேன். ட்ரைவ் பண்ணிகிட்டே கொஞ்சம் தூரம் போனால் ஒரு 2 பக்கிங்க என்ன அந்த இவனை கொல்றதுக்காண்டி வந்தது. ஒரு பக்கியை கொண்டுட்டேன், இன்னொன்று பக்கியை கொல்லணும். அவ்வளோதான், ஹெட்டே வாங்கினேன். ஆனால் சாக மாட்டேங்கிறேன், செத்துட்டேன். இப்போ நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். அடுத்து டிரைவ் பண்ணிட்டே வரும்போது இன்னொரு 2 பக்கிங்க வந்ததுங்க. யார் அவனுங்க, ஒரே கேங்கு தான் தோணுது. ஒருத்தவனை போட்டு தள்ளிட்டேன், இன்னொருத்தன் மட்டும் என்ன தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கேன். சாவுடா சாவுடா, எஸ் கொண்டுட்டோம். இப்போ சீக்கிரம் போய் அந்த டாக்டரை வச்சு அவனை போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும். எப்படியோ அந்த ஊருக்கு வந்துட்டோம், பக்கத்துலேயே தான் ஹாஸ்பிட்டல் இருக்குது. இறங்குடா ஆத்தாடி, என்ன இவ்வளோ வெயிட்டாக இருக்கேன். வாடா வாடா வாடா. அப்பாடி, உன்னை எப்படியோ ஹாஸ்பிட்டலில் சேர்த்துலாம். அடுத்து வாங்க, அடுத்த மிஷினுக்கு போகலாம். அடுத்த மிஷின் ஒரு சைன் மிஷின். அந்த சைன் மிஷினில் பார்த்தா அடுத்து என்ன சொல்கிறான்னா, பையனை வந்து காணுமா. ஏன்னா எவனோ ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டேன்னா, அந்த கடத்திட்டு போனவனை நம்ம வந்து கொல்லணும். கொண்டு பையனை எடுத்துகிட்டு வரணும். எங்கன்னா ஹேங்கிங் ராக்குன்னு ஏதோ ஒரு பக்கத்தில். போலீஸ்கிட்ட கேட்டேன்னு நம்ம தலைவர் மார்க் ஸ்டோன் கேட்குறாரு. அதுக்கு அவள் வந்து கேட்டேன், ஆனால் அவங்க எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ணல. அதனால் வந்து உன்னால தான் காப்பாற்ற முடியும், ப்ளீஸ் காப்பாற்றுன்றா. நம்மளை நம்பி ஒருத்தி வந்திருக்கா, அவளை எப்படியாவது நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணலாம். அடுத்து வாட்டர் லிஸ்ட் இருக்கிற இடத்துக்கு போய் பார்த்தா இங்கே ஒருத்தவே இருந்தேன். பார்க்குறதுக்கே அரைகுறை மூஞ்சி முடிக்கிறேன். அதை எடுத்து நம்ம பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு அவனை போய் பிடிக்க போனோம். அவ்வளோதான், இப்போ நம்ம வந்து வந்துட்டோம். எல்லாத்தையும் சர மணிக்கு போட்டு தள்ளுறோம். ஐயோ, குதிரை மாதிரி சப்படி இருக்கே போயிடுச்சு. எல்லாத்தையும் போட்டு தள்ளணும். அடுத்து எல்லாம் பேரும் சராமரியாக போட்டு தள்ளிட்டு அந்த வாண்டட் லிஸ்ட்டில் இருந்தவனை சுட்டு பொசுக்கி தள்ளிட்டேன். இப்போ அவனுக்கு எவிடன்ஸ்னு ஒன்று வேணும், அதனால் தூக்கிட்டேன். ஆனால் என்ன, அந்த பையனை மட்டும் காணும், ஏன்னு தான் தெரில. சரி, அந்த பையனை மட்டும் நான் நல்லா தேடி பார்த்துட்டேன், அந்த பையனே காணோம். இந்த பையன் என்ன பண்ணிட்டான்னு தெரில. சரி வாங்க, நம்ம போய் பவுண்ட்ரி டார்கெட்ஸில் போய் கொடுப்போம்.